வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற அறிந்திருக்கிற ஒரு சொல் தானம், தர்மம் இல்லையா? தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது ரெண்டும் ஒன்றா வேறு வேறையா? நிச்சயமாக வேறு தான். தானம்னா என்னென்னா, என்கிட்ட அதிகமாக இருக்கிறத கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அது தானம். இப்போ என்கிட்ட 10 பேனா இருந்தால் ஒரு 5 பேனா பக்கத்தில் நீங்கள் 10 பேனா இருக்குதுங்க, 10 வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், 5 வச்சுங்கன்னா அது தானம். தர்மம்னா என்னென்னா, அடுத்தவன் தேவையறிந்து கொடுப்பது. ஒருத்தவன் போய்கிட்டே தேர்வுக்கு போகிறான், தேர்வு உனக்கு பேனா தேவைப்படும்ல அப்படின்னு என்கிட்ட ஒரு 2 பேனா இல்லைனாலும் ஒரு பேனா இல்லைனாலும் ஒரு பேனா வாங்கி இந்த பரீட்சைக்கு இது வச்சுக்கொண்டு நான் கொடுத்தேன்னா அது தர்மம். எனவே தானம் என்பது என்னிடத்தில் அதிகமாக இருப்பதை பகிர்ந்து கொள்வது. தர்மம் என்பது அடுத்தவன் தேவையை அறிந்து அவனுக்கு கொடுப்பது. இப்போது தான தர்மம் பண்ணுறதுலையே நம்ம உயர்ந்தவன்னு இலக்கியங்களெல்லாம் யாரை சொல்கிறாங்க? கர்ணனை சொல்கிறாங்க. சார், நிறைய பேர் கொடுக்குறாங்களே, அது ஏன் கர்ணனை மட்டும் ஒருத்தர் கொடுக்கணும்? அவனவா கர்ண மகா பரம்பரைப்பா, கர்ணன் மாதிரி கொடுக்கணுன்றாங்க. அப்போது கொடுக்குறவன் எல்லாரும் கர்ணன் இல்லை, கர்ணன் மாதிரி கொடுக்கறதுன்னு ஒன்று, கர்ணன் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. கொடுக்கறதுல கர்ணன் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. ஆனால் தான் கொடுக்கிறவர்களில் உச்சமாக அவனை கருதுகிறோம். கொடுக்குறவன் எல்லாரையும் கர்ணனாக ஆக்கிட முடியாது. எப்படின்னா, கர்ணனுக்கு 3 குணம் இருந்துச்சு, கொடுத்தான். முதல் குணம் என்னென்னா, அவன் கொடுக்குறோம் என்ற மமதை இல்லாமல் கொடுத்தான். நம்ம எப்படிவோ கொடுப்போம், இப்படி கொடுப்போம், வாங்குறவன் கை கீழே இருக்கும். ஆனால் கர்ணன் எப்படி கொடுப்பானா, அவன் கை கீழே இருக்கும், எடுத்துங்கன்னு வேணாம். கொடுத்தாலும் கூட நான் தாழ்ந்திருப்பேன். நம்ம கொடுக்கும்போதே நம்ம என்ன பண்ணோம், இவர் தான் கொடுத்தார் அப்படின்னு அவன் பேரை போட்டு ஒரு டியூப்லைட் கொடுத்தா அந்த டியூப்லைட்டில் அவன் பேரை ஃபுல்லாக எழுதி, டியூப்லைட்டில் ஃபுல்லாக பேர், டியூப்லைட் வெளிச்சமே வராது. எதுக்கு டியூப்லைட் கொடுத்தானோ அந்த டியூப்லைட்டுடைய பிரயோஜனமே இருக்காது. அப்போது தன்னை உயர்த்தி கொள்ளாமல் கொடுத்தான். 2வது எப்படி கொடுத்தான்னு சொன்னால், தேவை அறிந்து கொடுத்தான். யாருக்கு எது தேவையோ, ஒருத்தர் நல்லா சுகர் ஹை ஆகிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறவருக்கு ஒரு 1/4 கிலோ ஜாங்கிரி வாங்கி போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தோம்னா அது நல்லா இருக்குமா? தேவை எடுத்து கொடுத்தான். 3வது என்ன பண்ணுவான்னா, ஒரு முறை கர்ணன் இருக்கும்போது அவனுடைய வேலை காரன் ஒருத்தன் வந்து தன்னுடைய ஒரு வீட்டில் ஒரு திருமணம், தாலிக்கு தங்கம் வேணும்னா டக்குன்னு அவன் ஏதோ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரான். உடனே அவன் கேட்ட உடனே இடக்கையால் ஒரு தங்க கிண்ணத்தை எடுத்து கொடுத்து தாலிக்கு இதை வச்சுக்கோனாரான். அப்போ கூட இருக்கிற ஒருத்தர்கிட்ட, என்ன இடக்கையால் கொடுக்குறீங்களே என்னப்போ கர்ணன் பதில் சொன்னாராம், இல்லை கொடுக்கணுன்ற எண்ணம் வந்து என் மனசு, நம்ம மனசு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறும், மனசு மாறுறதுக்குள்ளே கொடுக்கணும். ஆனால் தான் வலக்கை இடக்கையெல்லாம் நான் பார்க்காம டக்குன்னு எடுத்துகிட்டு கொடுத்தேன். மனசு மாறுறதுக்குள்ளே கொடுக்கணும். சில பேர் சொல்லுவான், கொடுப்பேங்க. நிறைய அரசியல்வாதிகள் சில விழாவுக்கெல்லாம் சில பேரை கூப்பிடுவாங்க. விழா மேடையில் இந்த நிறுவனத்திற்கு இன்றைக்கு நான் 20 லட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கை தட்டிடுவாங்க. அந்த நிறுவனத்துக்கு 20 தடவை ஒரு வீட்டுக்கு போயிட்டோம் சார், அதை பற்றியே பேச மாட்டேறானோ. அப்போது மனசு மாறிடும். அந்த நேரத்தில் சொல்லுவோம். எனவே கொடுக்குறவன் எல்லாரையும் கர்ணன் சொல்லிவிடுவேன். கர்ணன் மாதிரி கொடுக்கறதுன்னா என்னென்னா, தேவையறிந்து கொடுக்கணும், கொடுக்கணுங்கிற கர்வம் இல்லாமல் கொடுக்கணும், மனசு மாறுறதுக்குள்ளே கொடுத்துடணும். அதனால தான் வந்து கொடுக்கிறவர்களை உச்சமாக அவனை கருதுகிறார்கள். எனவே நாம் தானம் தர்மம் செய்தால் இந்த 3 பிரிதும், நான் தானம் செஞ்சிட்டேன், நான் தர்மம் செஞ்சிட்டேன், பெருமைப்பட்டால் அதனால் புண்ணியம் இல்லை. தேவையறிந்து கொடுக்காமல் நமக்கு இருக்கிறத அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம, 3வது மனசு மாறுறதுக்குள்ளே, இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம முடிவு பண்ணிட்டோமா, பொருத்தனை பண்ணிட்டோமா, உடனே கொடுத்துடணும். கடவுளுக்கு சில நேரத்தில் பொருத்தனை பண்ணுவோம், பொருத்தனை பண்ணிவிட்டு இவ்வளோ ரூபா கொடுக்குறான்னு, அன்றைக்கி சாயந்தரமே வேறு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஏழை வந்து போனால் அவ்வளோ, சாமி இது இங்கே உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன், அதனால் அதை அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு டேலிலாம் பண்ணக்கூடாது. கடவுளுக்கு என்ன கொடுக்குறோன்னு நினைச்சு முடிவு பண்ணிங்களோ அதை அங்கே கொடுத்துடணும். மனுஷனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத கொடுக்கணும். மனம் மாறுவதற்குள் தானம் செய்து விட வேண்டும். எனவே தானத்தை பற்றி, தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மமதை இல்லாமல் கொடுப்போம், பெருமை இல்லாமல் கொடுப்போம், தேவையறிந்து கொடுப்போம், மனம் மாறுவதற்குள் கொடுப்போம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். அப்படி போடுங்க. பாட்டு கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன்,
கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்பும் அடியார் கருளை கும்பிடுகிறேன், பவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். நம்பும் அடியார் கருளை கும்பிடுகிறேன், பவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். எனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். தம்பனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். உம்பர் தொழும் வஸ்துவையை கும்பிடுகிறேன், தோணித்தோ சன்னாவோ சன்னாவென்று கும்பிடுகிறேன். உம்பத்தோடும் வஸ்துவையை கும்பிடுகிறேன், தோணித்தோ சன்னாவோ சன்னாவென்று கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தவிர சிம்மாசனாதீபனை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தவிர சிம்மாசனாதீபனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். அன்பான வான்மலர் நேயர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்குள் நான் மகிழ்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட உரையாடுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, போட்டிகள் நிறைந்த உலகில் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி. போட்டிகள் நிறைந்த உலகத்தில் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது? பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி இதுதான். நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையிலே வளர்த்து கொண்டிருக்கிறோமா? அவர்கள் நன்றாக வளர்கிறார்களா? ஏனென்று சொன்னால் நிறைய போட்டிகள் இருக்கிறது. அந்த போட்டிகளுக்கு மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர வேண்டும் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. நம் பிள்ளைகள் தலை சிறந்தவர்களாக, அறிவிலே சிறந்தவர்களாக, பண்பிலே சிறந்தவர்களாக, இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக, உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருப்பதனாலே பல நேரங்களில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் பலவிதமான முயற்சிகளை எடுத்து அதில் சலிப்படைந்து சோர்ந்து போகிறோம். என் பிள்ளை எப்படி வளர்ப்பதுன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு குறை நமக்குள்ளே கூட தோன்றுகிறது. இந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமல்ல, சிம்சோனுடைய தந்தையாகிய மனோவாவுக்கு இப்படிப்பட்ட கேள்வி இருந்ததை நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் அந்த மனோவா தன் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்,
அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். ஆக சிம்சோனுடைய தகப்பனார் இந்த கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்டார். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள்கிட்ட கேளு, என் பிள்ளையை ஆண்டவரே நான் எப்படி வளர்க்க வேண்டும், அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை தர விரும்புகிறேன். முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், உங்கள் குழந்தையினுடைய விருப்பம் என்ன, எந்த துறையில் அல்லது எதை செய்து அவர் வளர விரும்புகிறார், தன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக அவர் மாற விரும்புகிறார் என்பதை அடையாளம் காண உங்கள் குழந்தைக்கு நீங்கள் துணை செய்யுங்கள். ஏன்னா பல நேரங்களில் பெற்றோர்கள் செய்கிற தவறு என்னன்னா, தங்களுடைய விருப்பங்களை பிள்ளையின் மேலே திணிப்பார்கள். உங்களுடைய விருப்பத்தை பிள்ளைகள் மேலே திணிக்காமல் அவர்கள் என்னவாக வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் என்பதை அவர்கள் அடையாளம் காண்பதற்கு நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இரண்டாவது விஷயம், உங்கள் பிள்ளைகள் அப்படி செய்வதற்கு முன் வருகிற போது அதை பாராட்டுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவது, ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்ய ஊக்குவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான டானிக் எது என்று சொன்னால் அவர்களை ஊக்குவிப்பது, பாராட்டுவது. சிறப்பாக செய்தார், நன்றாக செய்தார், வெரி குட் என்று சொல்லி உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாராட்டி கொண்டே இருந்தால் அந்த பிள்ளைகள் அந்த செயலை தொடர்ந்து செய்து அவர்கள் விரும்புகிற அந்த போட்டி நிறைந்த வாழ்வில் கூட தாங்கள் தெரிந்து கொண்ட துறையில் சிறப்பாக வளருவதற்கு அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே உங்கள் குழந்தையை பாராட்டுங்கள். ஆனால் அப்படி பாராட்டுகிற போது மிக கவனமாகவும் இருக்க வேண்டும். அதீதமான பாராட்டும் ஆபத்தானது. ரொம்ப என் பிள்ளை இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் என்று சொல்லி நாமே நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இல்லாத திறமைகளை எல்லாம் இருப்பதை போல கற்பனை செய்து இதெல்லாம் உன்னால் செய்ய முடியும் என்று சொல்லி தவறான ஒரு அதீதமான நம்பிக்கை அந்த பிள்ளைகள் மேல் புகுத்தும் போது அது அந்த பிள்ளைகளுக்கு மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் உண்டாக்கிவிடும். ஆக அது குறைக்கணும்னா பாராட்டுங்கள், ஆனால் அதீதமான பாராட்டும் இல்லை. அவருடைய பலம் எதுவோ அதை பாராட்டுங்கள், பலவீனங்களை மாற்றிக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். ஆனால் இதையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாதீர்கள். மூன்றாவதாக அவர்களிடத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்களை சரியான விஷயங்களில் ஊக்குவியுங்கள். அவர்கள் போகிற பாதை சரியாக இருக்கிறதா, அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற துறையில் அல்லது அவர்கள் விரும்புகிற வகையில் அவர்கள் வளர வேண்டுமானால் அதற்காக அவர்கள் செய்கிற காரியங்கள் சரியான திசையில் இருக்கிறதா அல்லது சரியான முயற்சிகளை செய்கிறார்களா என்பதை கவனத்தோடு கண்காணித்து கொண்டே இருங்கள். அதுக்காக எப்போவும் அவங்க மேலே உங்களுடைய கண்களை போயது என்ன செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை கவனித்து கொண்டே இருப்பதல்ல. அவ்வப்போது அவர்கள் அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்களா என்பதை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், விசாரித்து அவர்கள் சரியான பாதையில் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். வெற்றி மட்டுமே வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையில் இன்னும் வாய்ப்புகளை தரும் என்பதையும் தோல்வி வெற்றிக்கான முதல் படி என்பதையும் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். ஆக தோல்விகளை ஏற்றுக்கொள்வதற்கும் தோல்விகளினாலே உருவாகிற அவமானங்களை தாங்கிக் கொள்வதற்கும் அவர்களை நீங்களும் நானும் கற்றுக் கொடுத்தோமானால் அது பிள்ளைகள் தோல்வியை கூட ஏற்று கொண்டு எல்லாருமே முதல் மாணவராக எல்லாருமே டெண்டுல்கராக ஆக முடியாது. ஆகவே அவர்களுக்கு என்ன முடியுமோ அந்த துறையில் திறந்து விளங்குவதற்கு எவ்வளவு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அதுக்கேற்ப அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். தோல்வி அடைந்தால் பரவாயில்லை, மீண்டும் வெற்றி பெற முடியும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைந்த பல தோல்விகள் இருக்கிறது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டி கற்றுத்தருகிற போது தோல்விகள் அவமானம் அல்ல என்பதை தெரிந்து கொண்டு அவர்களும் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் வெற்றி பெற முடியும் என்கிற வெற்றி நடையில் அவர்கள் வளருவதற்கு நீங்களும் நானும் உதவி செய்ய முடியும். அதற்கு ஆண்டவரும் உங்களுக்கு துணை இருப்பார். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6008.